நான் உங்களோட மாஸ்டர் பிளேடர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிமே சீரீஸில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலக்ஸி பேக்கெட்டுக்கும் அக்ரெசிவான பேப்ளேட்டுங்க அண்டு இந்த என்னோட ஆய்ப்பாளது. ஸோ நம்மளோட ராக்லியானுக்கு தான் நான் வந்து சண்டை போட போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செமையான ஒரு பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இவனை ஃபஸ்ட் ஜென்லேயும் சேர்த்துக்கலாம், தேர்ட் ஜென்லேயும் சேர்த்துக்கலாம், செகண்ட் ஜென் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பெகாசஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ரெண்டு ஜென்னில் தேய்ச்சிக்கலான்ட்டேன் சேர்த்துக்கலாம். அதாவது மெட்டல் மாஸ்டர்ஸ்லேயும் மெட்டல் ஃபியூரிலையும். ஏன்னா இவன் தான் பிக் பேங் பெகாசஸாக மாறுவான். ஸோ அப்படின்றனால இவனையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து சண்டை போடுவோம். 10 பாயிண்ட்டு கிடையாது, 5 பாயிண்ட் தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஓகேயா, சண்டை போட்டுருவோம். 3, 2, 1 லாடட். வாவ், பெகாசஸ் செம்மையா அடிக்குது. ஸோ ஸ்டேடியத்தில் டியான் வேற மாதிரி இருக்குது. வேற லெவல். ஓ, லியோன் வின் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்க லியோன் வின் ஆயிரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் லியோன் வந்து 4 பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி. ஓ, பெகாசஸ். ஓ சாரி கைஸ், கேமரா வந்துருச்சு. பெகாசஸ் அடிச்சடில நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். பிடிச்சிட்டேன். அப்பா வேலை. ஸோ கைஸ் சாரி, பெகாசஸ் சாரி கேட்கணும் கைஸ், நான் கேட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு பேட்டில் போடலாம். ஸோ 3, 2, 1 திடீ சரி. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பாயிண்ட் எடுத்துச்சு லியோன். இன்னும் யார் ஜெயிக்கிறாங்க பார்த்துட மாட்டேன். ஸோ ஐயோ, ஸோ இந்த மாதிரி வேறு என்ன பேட்டில்ஸ்லாம் பண்ணணுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ இதில் ஜெயிச்சிருக்கிறது லியோன் தான். இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் லியோன் வின் ஆயிரும்.